Hello, aspirants. Welcome back to our academy. I believe everyone is happy and fine. And இந்த செஷன்ல நம்ம வந்து டீம் ஒர்க் அப்படிங்கிற போம் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த போமை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிற போயிட் தான். சரிங்களா? இவர் வந்து யூகேல பிறந்திருக்காரு அண்ட் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்காரு. சரிங்களா? இந்த போமுடைய தீம் அப்படின்னு பார்க்கும்போது டீம் ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீமே. அப்போ டீம் ஒர்க்ல என்னெல்லாம் இருக்கும்? கண்டிப்பா யூனிட்டி. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வேலை பார்ப்போம். அண்ட் கோஆர்டினேஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா? கோஆர்டினேட்டட் எஃபர்ட். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் வில் பி ஸ்பிளிட் அப் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரிங்களா? நம்மளுடைய ஒவ்வொரு ஆளுக்குமான ரோல்ஸ் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை யுனைடடா பண்ணா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேமா இருக்கலாம், இல்லைன்னா டாஸ்கா இருக்கலாம். இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னு போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிரிக்கெட் கேம் எடுத்துக்கோங்களேன். இல்ல அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் வாலிபால் டூ. சரிங்களா? இப்போ இந்த கேம்ல ஒரே ஒரு ஆள் நினைச்சா மட்டும் இந்த கேமை ஜெயிக்க முடியும்? கண்டிப்பா கிடையாது இல்லையா? அப்போ அந்த ஒட்டுமொத்த டீமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வேலை செஞ்சா மட்டும்தான், கோஆர்டினேட்டடா வேலை செஞ்சா மட்டும்தான் வந்து ஜெயிக்க முடியும் இல்லையா? அதே கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போம்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கேமுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபேமிலியா எடுத்துக்கலாம். ஃபேமிலி எடுத்துக்கோங்க, இல்ல அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எல்லா இடத்துலயுமே டீம் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே கோஆர்டினேட்டடா வேலை பார்த்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்டா வந்து இருக்க முடியும். ஸோ without further delay, let's get another session, right? So it's all very well to have courage and skill, and it is fine to be counted a star. பாருங்க, இப்போ தனிப்பட்ட முறையில ஒரு தனிநபருக்கு வந்து பாத்தீங்கன்னா திறமை இருக்கலாம். கரேஜ் அப்படின்னா தைரியம், பிரேவான டெசிஷன்ஸை வந்து எடுக்கிறது. அண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது எபிலிட்டி, திறமை, ரைட்? அப்படி இருக்கிறது தவறே கிடையாது. அண்ட் இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட்னால, தட் மீன்ஸ் பாசிட்டிவான ஆட்டிடியூட்னால பிளஸ் உங்களுடைய ஸ்கில்ஸ்னால நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா ஒரு ஸ்டாரா, ஒரு செலிபிரிட்டியா தெரியுறீங்க அப்படின்னா அது வந்து தவறே கிடையாது, நல்ல விஷயம். சரிங்களா? பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். ஆனா அதை விட முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கிள் டீட், அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனா இல்ல அப்படின்னா தனி ஒரு மனுஷிய வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ற செயல்கள் நீங்க யார் அப்படிங்கறத வந்து சொல்லாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா டீட் அப்படிங்கிறது ஆக்ஷன், நீங்க செய்யற வேலை. சரிங்களா? அப்போ நீங்க தனியா பாக்குற ஒரு வேலை அது டச் ஆஃப் த்ரில்லா கூட இருக்கலாம், மேபி ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். சரிங்களா? ஆனா டசன்ட் டெல் த மேன் யூ ஆர், அது நீங்க யார் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் மேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல டுகெதர் த ஹியூமன் கைண்ட வந்து சொல்றாங்க. சரிங்களா? தெர் இஸ் நோ ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ரைட்? அண்ட் ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே, வி மஸ்ட் ஒர்க் டுகெதர் ஆர் வி மஸ்ட் ஒர்க் டு அ பிக்கர் ஸ்கீம். பாருங்களேன் இந்த இடத்துல. அப்போ ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இந்த கேம் வி பிளே, அப்போ இந்த இடத்துல கேம் அப்படிங்கிறது நம்மளுடைய லைஃபா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான டாஸ்கா இருக்கலாம். சரிங்களா? அப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த வேலையில இல்ல வாழ்ற வாழ்க்கையில, சரிங்களா, தனியான ஒரு நபருடைய எஃபோர்ட் மட்டும் கிடையாது. வி மஸ்ட் ஒர்க் டு அ பிக்கர் ஸ்கீம். அப்ப பாருங்களேன், இண்டிவிஜுவலா இல்ல, வி கலெக்டிவா, அதாவது நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கணும். அண்ட் ஃபார் அ பிக்கர் கோல், ரைட்? இந்த இடத்துல ஸ்கீம் அப்படிங்கிறது பிளான் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். சரிங்களா? அப்போ ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்காக, ஒரு உங்களுடைய ட்ரீமுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்படிங்கிறத விட நம்முடைய ட்ரீமுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கிறோம். And the thing that counts in the world today is how do we pull with the team. அப்போ இந்த உலகம் இன்றைய காலகட்டத்துல மிக முக்கியமா பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, how do you pull with the team. அதாவது நீங்க வந்து எப்படி கோஆர்டினேட்டடா ஒன்னா வேலை பார்க்கறீங்க அப்படிங்கிறது. அதாவது இண்டிவிஜுவலா நீங்க வந்து பெரிய ஆளாவே இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப திறமைசாலியா இருக்கலாம். அதையும் பாக்குறாங்க. அதை விட முக்கியமா எதை பாக்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒன்னா வேலை பார்க்கும்போது எவ்வளவு கோஆர்டினேட்டடா, எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கீங்க அப்படிங்கறத வந்து பாக்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தே மே சவுண்ட் யுவர் பிரைஸ் அண்ட் கால் யூ கிரேட், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். அப்ப பாருங்களேன் இந்த இடத்துல தே அப்படிங்கிறது
நம்மளுடைய வெல்விஷஸா இருக்கலாம், இல்லைன்னா சோ கால்டு ஃபேன்ஸா இருக்கலாம், மேபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அவங்க வந்து உங்களுடைய திறமைக்காக உங்களை வந்து புகழ்வாங்க, பிரைஸ் பண்றாங்க சரிங்களா. அண்ட் கால் யூ கிரேட், நீ தான்ப்பா பெரிய ஆளு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா. தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். அதாவது இந்த புகழின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அமாங் த 100 பீப்புள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமா தெரிவிங்க சரிங்களா. அப்போ இது நிச்சயமா நடக்கிறது உங்களுடைய திறமையினால, உங்களுடைய யூனிக்னஸ்னால வந்து நடக்குது சரிங்களா. ஆனா இந்த விஷயத்த பார்த்துட்டு நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து விட்டுறக்கூடாது சரிங்களா. பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். பாருங்களேன், அப்போ சில இடங்கள்ல ஃபேம் அப்படிங்கிறது என்னவா மாறிடும், ஒரு டிஸ்ட்ராக்ஷனா மாறிடும் இல்லையா, புகழ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க அதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா மாத்தாம நீங்க எதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா, யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். இப்போ உங்க கூட வேலை பார்க்குற நபர்கள் இருக்காங்க இல்லையா, இல்ல அப்படின்னா நம்ம எல்லாருமே இப்போ ஒரே ஜேர்னில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிராக்கிங் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது சரிங்களா. ம் அப்போ யாரோ ஒரு ஆளு கேப்ல வந்து நீங்க நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுனால அதுலயே நம்ம வந்து மூழ்கி போயிடக்கூடாது. நம்ம அதெல்லாம் காதுல வாங்காம நம்மளுடைய கோல், அதாவது நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ்டா வச்சுக்கணும் சரிங்களா. யூ வில் நெவர் வின் த கேம். ஒருவேளை நீங்க இந்த ஃபேமுக்கோ இல்ல அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகளுக்கோ வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஓ, நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் அ செல்ஃபிஷ் ட்ரீம். ஸோ இந்த லைன் வந்து ரொம்பவே முக்கியமானது. பாருங்களேன், நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன். அப்போ ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய செயல் ரைட்டுங்களா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃபிஷ்னஸோட இருக்கிற ஒரு தனி ஒருவனால வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. ஓகே, நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் செல்ஃபிஷ் ட்ரீம். அப்போ தான் மட்டும்தான், தனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி செல்ஃபிஷா இருக்கிற ஒரு மனுஷனால வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயத்த வந்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஈவன் நாளைக்கு நீங்க ஆபீசர் ஆனா கூட மெயினான கோல் என்னவா இருக்கும், நம்மளுடைய ஜாப் செக்யூரிட்டி அண்ட் கைண்ட் ஆஃப் குட் லைஃப் அப்படிங்கறதையும் தாண்டி நம்ம மத்தவங்களுக்கு உதவி பண்றோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் சர்வீஸ் இருக்கும். ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். ஸோ லுக்கரியர், இப்போ ஒரு விஷயம், ஒரு செயல்ல நம்ம வெற்றி பெறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பேட்டில் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வர்ற ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கா இருக்கலாம், இல்லைன்னா சேலஞ்சஸ் வி நீட் டு ஃபேஸ், நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய, கட்டாயமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சவால்களா இருக்கலாம் சரிங்களா. அதுதான் இந்த இடத்துல பேட்டில் அப்படின்னு சொல்றாங்க. பேட்டில் அப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் வந்து போர்க்களம், ரைட். பேட்டில் ஃபீல்ட் அப்படிங்கிறது அதை அவங்க இங்க மென்ஷன் பண்ணல, சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். அப்போ உங்களுடைய டீம் ஒர்க், நீங்க எவ்வளவு கோஆர்டினேட்டடா வேலை பார்த்திருக்கீங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க டாஸ்க்ல இல்ல அப்படின்னா உங்க லைஃப்ல இல்லைன்னா இந்த கேம் யூ பிளேல வந்து நீங்க ஜெயிப்பீங்களா இல்ல தோல்வி அடைவீங்களா அப்படின்றத டிசைட் பண்ணும். யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி பிரைஸ்ட் ஃபார் ஸ்கில். ஸோ நம்ம என்ன வேணா நினைப்போம், நான் வந்து படிக்கிறேன் இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன், நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் வந்து அவ்வளவு டெட்டமைண்டா இருக்கேன், அதனால எனக்கு இந்த புகழ் வருது, அது சரிதான் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிதானே. கண்டிப்பா அது சரிதான், அது நிச்சயமா தவறான விஷயம் கிடையாது. பட் ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, a greater thing to do is to set your mind and set your will on the goal that's just in view. அப்போ பாருங்களேன், உங்களுடைய புகழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப வந்து இன்டெல்ஸ் ஆகக்கூடாது, இல்ல அப்படின்னா அதை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய வில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெட்டர்மினேஷன் இல்லையா. இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல வைக்கணும்னா உங்களுடைய கோல், உங்களுடைய ஆம்பிஷன். இப்ப சோகால் இப்ப நமக்கு வந்து ஒரு போஸ்டிங் அப்படிங்கிற விஷயம் தான் முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னா அதுலதான் நம்மளுடைய எண்ணம் இருக்கணுமே தவிர அப்போ அவன் பையன், அந்த பையன் வந்து இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கிறான்ப்பா அப்படின்னு யாரோ சொல்ற அந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காதுல வாங்கிக்க வேணாம் சரிங்களா. இட் இஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன். அண்ட் இது முத டாஸ்க் சரிங்களா, முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, இட் இஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இப்போ பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியர், இது கைண்ட் ஆஃப் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியை வந்து சொல்ற விஷயம் சரிங்களா. இப்போ நீங்க வந்து டாப்ல இருக்கீங்க, நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், அந்த அந்த ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்ல இருக்கீங்க ரைட்டுங்களா. ஆனா உங்க கூட இருக்கிற ஃபெல்லோ மேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோப்லெஸ் கண்டிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது
நீங்க அந்த நபருக்கு உதவி பண்றீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் கொடுக்குறீங்க, இல்ல அப்படின்னா ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேட் அண்ட் இட் இஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். ஸோ பாருங்க, நம்மளுடைய செயல், நம்மளுடைய ஆம்பிஷன் இல்லைன்னா ட்ரீம் முடியிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து செல்ஃபிஷா யோசிக்கவே கூடாது. யூ ஷுட் ஃபைட் ஃபார் த டீம். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்னு ஒன்றுபட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இது வாழ்க்கையா இருக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா ஒரு கேமா இருக்கலாம். ரைட்? எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நபருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா வந்து கோஆர்டினேட்டடா வேலை செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு ஆள் பார்க்குற வேலையுமே வந்து பாத்தீங்கன்னா தனித்துவமானது. அண்ட் இட் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் த கலெக்டிவ் சக்சஸ். ரைட்? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போமுடைய முக்கியமான மெசேஜ். ரைட்? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோசரி பார்க்குறோம். டீட் அப்படின்னா ஆக்ட், நம்ம செய்யற வேலை இல்லைன்னா அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் அப்படிங்கிறது பிளான், ஃபேம் அப்படிங்கிறது க்ளோரி, மேட் கம்பேனியன் பார்ட்னர் இல்லைன்னா நண்பன் அப்படிங்கிற தோழி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடலாம். சரியா? ஸ்பிரிட் அப்படிங்கிறது வில் ஆர் டிட்டர்மினேஷன், ஒரு தீர்மானம், ஒரு உறுதியான நிலைப்பாடு இருக்கு இல்லையா? அண்ட் ஓவர் அப்படிங்கிறதுடைய ஒரு அப்ரிவேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓ அப்போஸ்ட்ரோபி ஆர்இ, ரைட்? ஓவரை வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. தென் அபவுட் த ஆத்தர், ரைட்? அப்போ ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவர் வந்து அவருடைய 14வது வயசுல அவருடைய கரியரை வந்து ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஆக்சுவலி இவர் வந்து பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா யூகேல வார்விக்ஷயர் அப்படிங்கிற இடத்துல. வார்விக்ஷயர், ரைட்? வார்விக்ஷயர் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருக்காரு. தென் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து யூஎஸ்ஏல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. கிளியர்? இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா டெட்ராய்டு ஃப்ரீ பிரஸ்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அப்போ இதுல இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். பாருங்களேன், ஹிஸ் காலம் வாஸ் சிண்டிகேட்டட். சிண்டிகேட்டட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ்ட். சரிங்களா? பப்ளிஷ்ட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? மோர் தென் 300 நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடிஷ்னலா நீங்க புக்ல இருக்கிறதையும் தாண்டி நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் இந்த டெட்ராய்டு ஃப்ரீ பிரஸ்ல வந்து எழுதும்போது இவர் ஒரு சூடோனிம் யூஸ் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? சூடோனிம், அதாவது பென் நேம், ரைட்? பென் நேம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? அதாவது சில எழுத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினலான பேரை யூஸ் பண்ணாம பென் நேம் யூஸ் பண்ணுவாங்க, சூடோனிம், ரைட்? அது வந்து பாத்தீங்கன்னா சாஃப் அப்படிங்கிற பேர்ல எழுதியிருக்காரு. ஓகே? அண்ட் மோரோவர் இந்த காலம் இருக்கு இல்லையா? இந்த காலமுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் சேட். ஸோ அப்போ அவர் எழுதின அந்த காலம் பெயர் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் சேட். அண்ட் என்ன பேர்ல எழுதியிருக்காரு அப்படின்னா சாஃப் அப்படிங்கிற பென் நேம்ல எழுதியிருக்காரு. இதெல்லாம் அடிஷனல் டீடைல், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் இவரை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது த poet ஆஃப் த பீப்புள். அது மட்டும் இல்லாம poet laureate ஆஃப் மிஷிகன் அப்படிங்கிற பட்டம் வந்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். போயட் லாரேட் அப்படின்னு சொல்லும்போது அரசவை புலவர் கவிஞர் அப்படிங்கிற பட்டம். அதாவது கிட்டத்தட்ட அதே மாதிரியானது. சரிங்களா? அப்போ இவருக்கு மட்டும்தான் இது கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு யூனிக்கான ஃபேக்ட். ப்ளீஸ் நோட் தட். அண்ட் பென்னை சாஃப். அண்ட் அந்த ஃபேமஸான காலம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் சேட். தென் அடிஷனல் டீடைல் அப்படின்ட்டு நம்ம மெட்டீரியல் நம்ம சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய எட்கர் ஆல்பர்ட் கெஸ்டோடைய ஃபேமஸான போம் அப்படின்னு பார்க்கும்போது ஹோம். சரிங்களா? இந்த ஹோம் அப்படிங்கிற போம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா இட் டேக்ஸ் அ ஹீப் ஆஃப் லிவிங் இன் அ ஹவுஸ் டு மேக் இட் ஹோம். அப்போ ஒரு வீடு பாருங்களேன், அதாவது ஒரு ஹோம் அப்படிங்கிற விஷயம் வேணும்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்றது அப்படின்னது அந்த வீட்டை உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃபோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் அதிகமா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இவருடைய போயட்ரியை வந்து ஒரு ரேடியோ ஷோவாவே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட்
த எட்கர் ஏ கெஸ்ட் ரேடியோ ஷோ அப்படிங்கிறது அதனுடைய பேர். சரிங்களா? அண்ட் இட் அக்கர்ட் அரௌண்ட் 1930s. அண்ட் ஆல்ரெடி இது வந்து நம்ம புக்லயே கொடுத்துருக்காங்க. பொய்ட்லரைட் ஆஃப் மிஷிகன் அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் போயட்ரிக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கிளியர்? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போம்ஸை வந்து பார்க்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுடைய பொயட்டிக் டிவைசஸ் இல்லைன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த பொயட்டிக் டிவைஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டர்ஸ் தங்களுடைய ஒர்க், அதாவது அந்த போம் இருக்கு இல்லையா, அதை பியூரிஃபை பண்றதுக்காக, அழகுபடுத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்கை வந்து யூஸ் பண்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொயட்டிக் டிவைசஸ் இல்லைன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ரெப்பிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் நியர்பை வேர்ட்ஸ். சரிங்களா? அப்போ வந்து பாருங்களேன், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வார்த்தைகளுடைய முதல் பகுதியில ரிப்பீட் ஆகணும். சரிங்களா? இந்த பிகினிங்ல தான் இருக்கணும். இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டச் ஆஃப் த்ரில் அப்படிங்கிற இந்த இந்த ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டச் த்ரில் இந்த ரெண்டு இடமும் தான் வந்து பாத்தீங்கன்னா அலிட்ரேஷன் எம்ப்ளாய் ஆகி இருக்கிற இடம். சரிங்களா? இப்போ ஒரு வார்த்தையினுடைய முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ட் சவுண்ட் ட அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் த்ரில் இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டீக்கான ஒரு சவுண்ட் வந்திருக்கு இல்லையா? அப்போ வார்த்தையினுடைய முதல் பகுதியில இந்த மாதிரி ரிப்பீட்டடா கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அலிட்ரேஷன். இதே மாதிரியான சிமிலர் எக்ஸாம்பிள் நம்மளால இன்னும் பார்க்க முடியும். வி ஒர்க் டபிள்யூனுடைய சவுண்ட் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா டி சவுண்ட் வந்திருக்கு இல்லையா? திங்க் that today, think that today இதை கூட எடுத்துக்கலாம். ரைட்? தென் the next poetic device அப்படின்னு பார்க்கும்போது அனஃபோரா. அனஃபோரா அப்படிங்கிறது ஒரு போம்ல இருக்கிற போயட்டிக் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆரம்பிச்சிருந்ததுன்னா அந்த வரிகளை நீங்க வந்து அனஃபோரா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிற பட் த சிங்கிள் டீட், பட் யூ மஸ்ட், பட் ஆர் கிரேட்டர் திங், பட் அ கிரேட்டர் திங், இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொய்டிக் லைன். இதே போம்ல தான் இருக்கு, ஆனா வேற வேற வரிகள். சரிங்களா? ஆனா ஆரம்பிச்சது ஒரே மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரே மாதிரி ஆரம்பிச்சா தட் இஸ் கால்டு அனஃபோரா. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் அண்ட் அண்ட். அப்போ டிஃப்ரெண்ட் அதாவது பொய்டிக் லைன்ஸ் இருக்கு, அது ஒரே மாதிரி ஆரம்பிச்சிருந்தா அனஃபோரா. தே தே, ஃபார் ஃபார், இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போம்ல இருக்கிற அனஃபோரா அப்படிங்கிற விஷயத்துக்கான எக்ஸாம்பிள். ரைட்? அடுத்ததா அசனன்ஸ். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி தான். லைக் ரெப்பிடேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ். அலிட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அது ரெப்பிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ், நியர்பை வேர்ட்ஸ். ரைட்? இது வந்து பாத்தீங்கன்னா ரெப்பிடேஷன் ஆஃப் வவல் சவுண்ட்ஸ். ஆனா இது எந்த இடத்துல வேணும், அதாவது ஒரு வார்த்தையினுடைய முதல் பகுதியிலையும் இருக்கலாம், மிடில்லையும் இருக்கலாம், இல்ல அப்படின்னா எண்ட்லயும் இருக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசனன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நோ லோன் ஹேண்ட், ஆர் தேர் நோ லோன் ஹேண்ட். அப்ப இங்க ஒரு ஓ சவுண்ட் இருக்கு, இங்க ஒரு ஓ சவுண்ட் இருக்கு, அண்ட் ஓ சவுண்ட் இருக்கு. சரிங்களா? ஐம் நாட் சேயிங் ஓ அப்படிங்கிற லெட்டரை பத்தி பேசல, அந்த வவல் சவுண்ட் பத்தி பேசுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வவல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடா வருது அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பிளேஸ் வந்து முக்கியம் கிடையாது. இட் கேன் பி இன் த பிகினிங், மிடில் ஆர் எண்ட். சரிங்களா? எங்க வேணாலும் இருக்கலாம். ரைட்? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தே மே சவுண்ட் யுவர் பிரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். அப்போ இந்த யுவர்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஓ சவுண்ட், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓ சவுண்ட் மிடில்ல வருது இல்லையா? அதே மாதிரி பிரைஸ் அப்படிங்கிறது அண்ட் கால் கிரேட் இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அ அப்படிங்கிற ஒரு வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியர்? தென் ஃபெல்லோ மேன், டு ஸ்கோர், இங்க நம்ம மெயினா வந்து ஓ அப்படிங்கிற சவுண்டை கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அ அப்படிங்கிற சவுண்ட். சரிங்களா? ஐ திங்க் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. எப். ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தென் கான்சனன்ஸ் அப்படிங்கிறது இப்ப பாருங்க, இது வந்து நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெப்பிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான். சரிங்களா? ஆனா இந்த ரெப்பிடேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு வார்த்தையினுடைய மிடில்ல, இல்ல அப்படின்னா எண்ட் இப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா
ஜிக்ஸாகா இருக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ அசனன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா? அலிட்ரேஷன் பார்த்தோம் எப்பா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெபிடேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு. இந்த அலிட்ரேஷன்ல ரெபிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையினுடைய முதல் பகுதியில இருக்கும். சரிங்களா? இதே கான்சனன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் பி இந்த எண்ட் ஆர் மிடில். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல எல் சவுண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க ஆல், தென் வெல், ஸ்கில். அப்போ ஒரு இங்க நான் மார்க் பண்ணிருக்க வார்த்தைகளுடைய எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல் சவுண்ட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ஸ், ரைட்? தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா திங்க் அண்ட் ஸ்கில். அப்ப இந்த கே சவுண்ட் பாருங்களேன், இந்த வார்த்தையில எண்ட்ல வந்திருக்கு, இந்த வார்த்தையில மிடில்ல வந்திருக்கு. இப்படி வந்தா வந்து பாத்தீங்கன்னா கான்சனன்ஸ். ஹோப் உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கன்வே மீ ஸோ தட் வி கேன் ஐ கேன் கிளியர் தட். அண்ட் அடுத்ததா ஆன்டிதீசிஸ். பாருங்களேன், ஒரு சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முரண்பட்ட கருத்துக்களை கொடுக்குது அப்படின்னா, இங்க பாருங்களேன், ஒரு ஃபார் த ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் இந்த பேட்டில் இஸ் ஒன். அதாவது இங்க லாஸ்ட் அண்ட் ஒன், அதாவது வெற்றி அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா? வெற்றி தோல்வி அப்படிங்கிற முரண்பட்ட கருத்துக்களை என்டையர் சென்டென்ஸுமே சொல்லும் போது அதை வந்து ஆன்டிதீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கிளியர்? புரியுதுங்களா உங்களுக்கு? அண்ட் இதே விஷயம் இன்னொன்னு இருக்கு, ஆக்சிமோரான். ரைட்? ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்த வார்த்தைகள், சரிங்களா? ரெண்டு கான்செக்யூட்டிவ் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தினா அதை வந்து ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லலாம். பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். வாய்ஸ் ஃபூல். சரிங்களா? ஃபூல் அப்படிங்கிறவன் முட்டாள். அவன் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இல்லையா? நீதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அறிவார்ந்த முட்டாள் இல்லைன்னா புத்திசாலி முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையை, அதாவது இந்த மாதிரி ரெண்டு ஆப்போசிட்டான விஷயங்கள் ஒன்னா வருது அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆக்சிமோரான். சரிங்களா? இதே என்டையர் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கான்ட்ராஸ்டான விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா அது ஆன்டிதீசிஸ். அண்ட் ஆக்சிமோரனுக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் இட் இன் தமிழ், ரைட்? தமிழ்ல சில பாடல் வரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அழகிய ராட்சசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும், கவனிச்சிருக்கீங்களா? அப்ப இந்த அழகிய ராட்சசி அப்படின்னு சொல்றது அழகி ராட்சசி ரெண்டுமே முரண்பட்ட கருத்துக்கள் இல்லையா? ம்? ஆஹ் இந்த மாதிரி வர்றது ஆக்சிமோரான். சரிங்களா? அடுத்து இது வந்து கம்பாரிசன் மெட்டஃபர், ரைட்? இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொய்டிக் லைன்ல இட் இஸ் ஃபைன் டு பி கவுண்டட் ஸ்டார். இந்த இடத்துல ஸ்டார் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி. ஏதோ அவருடைய செயல்னால ஒரு புகழை அட்டைன் பண்ண ஒரு நபரை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு நபரை தான், ஒரு பர்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்? அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள் ஃபார் கேம் வி பிளே. மெட்டஃபருக்கான எக்ஸாம்பிள், ரைட்? கேம் அப்படிங்கிறது, இந்த இடத்துல கேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு விளையாட்டை பத்தி பேசல. நம்ம வாழ்க்கை, லெட் பி லைஃப். அப்ப லைஃப தான் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ லைஃப கேமு கூட கம்பேர் பண்ணிருக்காங்களா, இது மெட்டஃபர். இப்போ பேட்டில், இந்த இடத்துல பேட்டில் அப்படிங்கிற வார்த்தை போர்க்களத்தை வந்து குறிக்கல. புரியுதுங்களா? லைஃப்ல இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் இல்லைன்னா சேலஞ்சஸை வந்து குறிச்சிருக்கிறதுனால, அதாவது லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸை பேட்டிலோட கம்பேர் பண்ணிருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டஃபர். டன். அண்ட் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர். ஸ்கோர் அப்படிங்கிற இந்த இடத்துல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் போட வைக்கிறது கிடையாது, இல்லைன்னா ஒரு கோல் அடிக்க விட்டுறது கிடையாது. சரிங்களா? ஒரு ஆக்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட், ஒரு அடுத்த ஒரு சக்சஸ வந்து வாங்கி கொடுக்கிற ஒரு செயலா இருக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துற ஒரு செயலா இருக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆக்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஸ்கோர் அப்படிங்கிற வார்த்தை கூட கம்பேர் பண்ணிருக்கும். சரிங்களா? அப்ப இது வந்து மெட்டஃபர். தென் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இமேஜரி, ரைட்? இமேஜரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போயருடைய இல்லைன்னா ஒரு ரைட்டருடைய ஒரு மிக முக்கியமான ஸ்கில் இதுதான். அவர் வந்து ஒரு ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட், ஒரு போம வந்து எழுதுறாரு. அதை வாசிக்கும் போது உங்க மனசுல வந்து ஒரு 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 மென்டல் பிக்சர், ரைட்டுங்களா? அது அப்படியே உங்க கண்ணுல வந்து விஷுவலைஸ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இமேஜரி. உங்க இமேஜினேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிமுலேட் ஆகி அவர் எழுதியிருக்கிற விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இமேஜரி, ரைட்? இப்போ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள்ல வந்து இந்த விஷயம் இருக்கும். இப்போ ரிதம் அப்படிங்கிற படத்துல
நதியே நதியே காதல் நதியே. சாரி, என்னால பாட முடியாது. நான் பாடின கன்றாவியா இருக்கும். நீங்க அதுக்கப்புறமா கேட்க முடியாது. ஸோ ஐம் சேயிங் இட் அஸ் அ லைன், ரைட்? ஒரு வேர்ஸை நான் சொல்லிடுறேன். அதாவது நதியே நதியே காதல் நதி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த பாட்டை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நதி தெரியும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஜா ரோஜா அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த நம்மளுடைய இமேஜினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக்சர் தெரியும் இல்லையா? இந்த மாதிரியான ஸ்கில் தான் வந்து பாத்தீங்கன்னா இமேஜரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல டச் ஆஃப் த்ரில் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமேஜரியா எடுத்துக்கலாம். சரிங்களா? தென் யூஃபிமிசம். இப்போ ஆஹ், சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா பேசும்போது கொஞ்சம் ரூடா இருக்கும் இல்லையா? இல்ல அப்படின்னா சில வார்த்தைகளை பயன்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அன்பார்ச்சுனேட், அமங்கலம் அப்படிங்கிற மாதிரியான தமிழ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? அப்போ அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பதிலா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மைல்டான, கொஞ்சம் டீசென்டான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஆள பார்த்து அவர் புவர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறோம்னு வைங்களேன். சம்வாட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ரைட்? அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், ஃபர்கெட்டிங் செல்ஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல டோன்ட் பி செல்ஃபிஷ். டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படிங்கிறது தான் மீனிங். சரிங்களா? இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்க முன்னாடி ஒரு ஆள் வந்து டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா இட் சவுண்ட்ஸ் ரூட். அது ரொம்ப கொஞ்சம் கடுமையா இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கடுமையா பேசுறத தவிர்த்துட்டு கொஞ்சம் மைல்டான வார்த்தைகளை பயன்படுத்துறத வந்து பாத்தீங்கன்னா யூஃபிமிசம். கிளியர்? இப்போ இன்னும் தமிழ்லயுமே நிறைய பயன்படுத்துவாங்க. ம்? உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்து ஆஹ், இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து இயற்கை ஈதனார் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துவாங்க. ம்? உம், இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. தென் ரிப்பிட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொய்டிக் லைன்ஸ்ல இந்த பொய்ட் டெலிபரேட்டா சில வார்த்தைகளை அவருடைய பொய்டிக் பியூட்டிக்காக இல்லைன்னா ரிதமுக்காக வந்து பாத்தீங்கன்னா மறுபடி பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரெப்பிட்டேஷன். இப்போ இந்த போம்ல வந்து பாத்தீங்கன்னா செட் அப்படிங்கிற வார்த்தை, செட் யுவர் மைண்ட் செட் யுவர் வில். அப்ப செட் அப்படிங்கிறது சோ கால்டு ரெப்பிட்டேஷன். அண்ட் பேட்டல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெப்பிட்டேஷன். கிளியர்? தென் இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். சரிங்களா? ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம்ஸ். ரைட்? இப்போ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் ஆஃப் திஸ் போம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 வார்த்தை இருக்கும். ஸ்கில், தென் ஸ்டார், த்ரில் அண்ட் ஆர். அப்ப பாருங்க, இப்போ நான் இந்த போமுடைய முதல் 4 வரிகள் எடுத்துக்கிறேன். ஆனா இந்த ரைமிங் ஸ்கீம் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கும்போது நீங்க எப்பவுமே அந்த பொயட்டிக் லைனுடைய கடைசி வார்த்தையை தான் வந்து நீங்க பார்க்கணும். சரிங்களா? ம்? இப்போ நீங்க இதை உச்சரிக்கும் போது ஒரே மாதிரி இருந்தா அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இது வராது. ஒன் செகண்ட். இந்த ஸ்கில், த்ரில். ரைட்டுங்களா? இது ரெண்டையும் ஒண்ணா எடுத்துக்கலாம். தென் ஸ்டார், ஆர். பாருங்களேன், நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கும். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட ரைமிங் வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க உச்சரிக்கும் போது எது வந்து கிட்டத்தட்ட சேமா சிமிலரா இருக்கோ அதை வந்து ஒரு செட்டா எடுத்துக்கோங்க. ஸ்கில், த்ரில். அப்போ இந்த இடத்துல ஸ்கில் அண்ட் த்ரில் அப்படிங்கிறது ரைமிங் வேர்டு. அதே மாதிரி அடுத்த செட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் அண்ட் ஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். வாட் இஃப் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து அவங்க வந்து ரைமிங் ஸ்கீம் ஃபைன் பண்ண கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் அதே மாதிரிதான் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பொய்டிக் லைன்ஸ்ல இருக்கிற கடைசி வார்த்தைகளை தான் வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒன் செகண்ட். அண்ட் ஒன் மோர். ஆறு. ரைட். இந்த மாதிரி இருக்கா? இப்போ பாருங்களேன், இப்போ கடைசி வார்த்தைகள் நீங்க பார்க்கும்போது இப்போ ஸ்கில், ஸ்டார், த்ரில், ஆர். இப்போ நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் வந்து ஒரே மாதிரியா இருந்தா ஒரே ஒரே மாதிரியான ஆல்பபெட் கொடுப்போம். இப்போ பாருங்களேன், ஸ்கில் நான் ப்ரனவுன்ஸ் பண்றேன். ஸோ இதுக்கு ஏ அப்படிங்கிற ஆல்பபெட் கொடுக்குறேன். ஸ்டார், ஸ்கில்லும் ஸ்டாரும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல. ஸோ ஐ கோ ஃபார் பி. ரைட்? அண்ட் இதே வந்து பாத்தீங்கன்னா த்ரில், ஒரு ரிப்பிட்டேஷன் இருக்கு. இந்த ஸ்கில்லும் இந்த த்ரில்லும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அகைன் ஐ கோ ஃபார் ஏ. ரைட்? அண்ட் இந்த ஸ்டார் அண்ட் ஆர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஐ கோ ஃபார் பி. ரைட்? அப்போ இந்த போமுடைய ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஏபி ஏபி. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் போம் ஃபுல்லா வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் ஒருவேளை வாட் இஃப் இப்போ ஸ்கில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மாத்துறேன். சரிங்களா? த்ரில், தென் ஆர், ஸ்டார்.
இப்படி நான் மாத்திட்டேன்னு வைங்களேன், இல்லைன்னா இப்படிதான் உங்களுடைய போம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ உங்ககிட்ட யாராச்சும் ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க? ஸ்கில், ஓகே, ஏ போட்டுக்கிறேன் முதல்ல இருக்கிறதுனால. த்ரில், அப்போ ஸ்கில்லும் த்ரில்லும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ ஐ கோ ஃபார் அகெயின் ஏ. தென் ஆர், ஸ்டேர், அப்போ இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால பிபி. அப்போ ஏஏ பிபி. சரிங்களா? ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஆஃப் ஃபைண்டிங் ரைமிங் ஸ்கீம்ஸ். உங்களுக்கு புரிஞ்சது தானே? புரியல அப்படின்னா மறுபடியும் கேளுங்க, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அண்ட் இதுக்கான கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஐ டோல் யூ, இந்த போம் ஃபுல்லாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏபி ஏபி அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீம் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த போமை நீங்க வாசிக்கும் போது நீங்களே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிருங்க. சரிங்களா? இப்போ பிளே டுடே, அந்த பிளே டுடே, தென் ஸ்கீம் தீம், இது வந்து பாத்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். அகெயின் கிரேட் மேட், சேம் கேம், இது வந்து பாத்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். நீங்க போமை வந்து வாசிக்கும் போது இதெல்லாம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு புரிதல் வரும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க. ஃபைனலி அகெயின் கிளான்ஸ் அட் த போம், ரைட்? இதுல வந்து நம்ம வந்து இப்ப சொன்ன இந்த விஷயங்களை, இப்ப ரைமிங் ஸ்கீம் சொன்னேன் இல்லையா? பாருங்களேன், ஸ்கில், ஸ்டார், த்ரில், ஆர், இப்படி இருக்குங்களா? இல்லைன்னா நான் அடுத்த அடுத்த ஸ்டான்ஸாக எடுத்துக்கிறேன். பிளே, ஸ்கீம், டே, தீம். அப்போ பிளேயும் டேயும் வந்து சவுண்ட் ஒரே மாதிரியா இருக்கு. அப்ப இதை வந்து ரைமிங் வேர்ட்ஸா எடுத்துக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு ரைமிங் ஸ்கீம் போட்டேன்னு வைங்களேன், இதுக்கு வந்து ஏ போடுறேன் அப்படின்னா இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கிறதுனால பி போட்டுக்கிறேன். பிளே டே somewhat similar, so I'll go for again A. And scheme and team, அப்போ இது ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்போ மோஸ்ட் ஐ டோல்ட் யூ இந்த போம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வருது, ஏபி ஏபி அப்படிங்கிற ரைமிங் ஸ்கீம் தான் வருது. நீங்க இன்னொரு ஸ்டான்ஸுக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? தென் இந்த இடத்துல ஸ்டார் பாருங்களேன், இந்த ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிசன், நேரடியா ஒரு பர்சனை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இது வந்து மெட்டஃபர். டச், த்ரில், டிடி சவுண்ட், அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இன் த பிகினிங் ஆஃப் அ லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது தர் இஸ் அலிட்ரேஷன் இல்லையா? தென் ஃபார், நோ, லோன், இந்த இடத்துல ஓ சவுண்ட் ரிப்பீட், அதாவது அந்த வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அசனன்ஸ், ரைட்? தென் வேற என்ன சொல்ல முடியுது, உங்களால ஏதாச்சும் ஃபைன் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்களேன். இப்ப நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான் இந்த மாதிரி நீங்க வந்து போம ரீட் பண்ணி அதை உங்களாலேயே வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாவே மாறிடும். சரிங்களா? நீங்க எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுல மாறிடுவீங்க. ஸோ தட்ஸ் ஆல் வித் திஸ் போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஹாவ் அ நைஸ் லேர்னிங். தேங்க்யூ.